சீதாராமன் சீரியல் அக்டோபர் 19 நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்க்கலாங்க. ராம் சேது காலில் என்ன போட்டு நீவிட்டு இருக்காங்க. அப்போ சேது, நீ கண்டிப்பா ஐபிஎஸ் ஆகணும், யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து என் முன்னாடி கம்பீரமா நிக்கணும், அதை நான் பார்க்கணும். மீனாட்சி இருந்தாலும் இதை தானே பண்ணியிருப்பா அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க ராம் அப்படியே ஃபீல் பண்றாங்க. உங்க ஆசை அதுதான்னா நான் கண்டிப்பா ஐபிஎஸ் ஆகுறேன் அப்படிங்கிற மாதிரி ராம் சொல்லிடுறாங்க. அடுத்ததா சீதா மீராக்கு கால் பண்ணி, பாஸ் ஐபிஎஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லவும் மீராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நீ சொல்லி ராம் கேட்காம இருப்பானா அப்படின்னு மீரா கேட்க, இல்ல மீராக்கா, இது நான் சொல்லி கேட்கல, சேது மாமா தான் பாஸை ஐபிஎஸ் ஆக சொன்னாரு, அதுக்கு பாஸும் சம்மதம் சொல்லிட்டாரு அப்படின்னு சீதா சொல்ல, இது அண்ணனா எடுத்த முடிவா இருந்தா ரொம்ப சந்தோஷம், அதுவே மகா சொல்லி அண்ணன் எடுத்த முடிவா இருந்தா இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை ஏதோ வரப்போகுதுன்னு அர்த்தம் சீதா, நீ கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்கிறாங்க மீரா. என்ன விடுங்கக்கா அப்படின்னு சீதா சொல்லவும், இல்ல சீதா, இது உன்னையும் ராமையும் பிரிக்கிற பிளானா கூட இருக்கலாம், அந்த மகாவும் அர்ச்சனாவும் சேர்ந்து எடுத்த முடிவா கூட இருக்கலாம். ராம ட்ரைனிங் அனுப்பிச்சு விட்டுட்டு உன்னை என்ன வேணாலும் பண்ண அவங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு மீரா சொல்லவும், என்ன நான் பாத்துக்கிறேக்கா, ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சீதா சொல்லவும், எதுக்கும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இரு சீதா அப்படின்னு சொல்லிட்டு மீரா போனை வச்சிடறாங்க. அடுத்ததான் சீதா ராம எழுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறாங்க. ராம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. பார்க்க பாவமாக தான் இருக்கு, ஆனா எக்ஸசைஸ் பண்ணுமே, இப்போ பாவம் பார்த்தாலாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு ராம எழுப்புறாங்க. என்ன சீதான்னு ராம் கேட்கவும், பாஸ் இப்போ நீங்க உடற்பயிற்சி செய்யணும், ஐபிஎஸ் ஆகணும்ல அப்படின்னு சீதா சொல்லவும், சரி நாளையில இருந்து ரொம்ப சுறுசுறுப்பா பண்ணிக்கலாம் அப்படின்னு ராம் சொல்ல, ஓ அப்படின்னா இப்போ என்ன தூங்க விடு, நாளையில இருந்து பண்ணிக்கலாம்னு சொல்ல வரீங்க அதானே அப்படின்னு கேட்க, ஆமா அதே தாங்கிறாங்க ராம். இல்ல இப்பவே நீங்க எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். சரின்னு ராமும் எந்திரிச்சு வந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்ல சீதா போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வராங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையும் சத்யா, பிரியா, அஞ்சலி 3 பேரும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஸ் இந்தாங்க பாஸ் அப்படின்னு ஜூஸை கொடுக்கவும், என்ன இதுங்கிறாங்க ராம். பாஸ் ஜூஸ் அப்படின்னு சொல்லவும், சரி வச்சுட்டு அப்புறமா குடிச்சுக்கிறேங்கிறாங்க. இல்ல பாஸ் இப்பவே குடிச்சிட்டு அப்புறமா பண்ணுங்க அப்படின்னு சீதா சொல்லவும், சரின்னு ராமும் ஜூஸ் வாங்கி குடிச்சிடுறாங்க. ஏன் சீதா, நான் ட்ரைனிங் போனதுக்கு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவியா, இல்லைன்னா நீ பேசாம குலசேகரப்பட்டினம் போயிடுறியா அப்படின்னு ராம் கேட்க, என்ன பாஸ் நீங்க மாமாவை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் எப்படி அங்க போக முடியும், எனக்கு எல்லாமே நீங்க தான் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க, நீ எல்லார பத்தியும் யோசிக்கிற சீதா அப்படின்னு ராம் கண் கலங்கவும், என்ன பாஸ் நீங்க கண் கலங்குறீங்க. அதுக்கப்புறம் சீதாவும் அழறாங்க. என்ன கண் கலங்க வேணான்னு சொல்லிட்டு இப்ப நீ கண் கலங்கிட்டு இருக்கியே சீதா அப்படின்னு ராம் சொல்லவும், இன்னொரு பக்கம் அண்ணன் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரதுக்குள்ள இந்த தையல்காரிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து டியூஷன் எடுக்கணும், வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்னு மாத்தி மாத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா மகா, அர்ச்சனா, சுபாஷ் 3 பேரும் சாப்பிட உட்காந்துட்டு இருக்காங்க. பரிமாற ஆள் இல்லையே, இந்த செல்வி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கூப்பிடுறாங்க. செல்வி வந்து பரிமாறுறாங்க. சரி சேதுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சா அப்படின்னு மகா கேட்கவும், செல்வி அப்படியே யோசிக்கிறாங்க. சரி நீ கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, செல்வி அப்படியே தயங்கியே நிக்கிறாங்க. மாசம் சம்பளம் மட்டும் வாங்குறல்ல, இதை கூட செய்ய மாட்டியா, உன்னால சரியா சேதுக்கு சாப்பாடு கூட டைமுக்கு கொடுக்க முடியாதா, நானே போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா எந்திரிச்சு அங்கிருந்து போறாங்க. இன்னொரு பக்கம் சுபாஷ் ஆந்திரா சட்னி அந்த அளவுக்கு காரம் இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் சாப்பிட்டுட்டு இருக்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீங்க ஹைதராபாத் பிரான்ச் எப்போ போயிட்டு வந்தீங்களோ அதுல இருந்து தெலுங்கு பாட்டா பாடுறீங்க, ஆந்திரா ஐட்டம்ஸா சாப்பிட்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வீட்டுல இவ்வளோ பேர் இருந்தோம் உடம்பு முடியாத மனுஷனுக்கு ஒழுங்கா சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்ன போய் கொடுக்க சொல்றாங்க, என்ன குடும்பம் அப்படின்னு செல்வி வந்து யோசிக்கிறாங்க. மகா சாப்பாடு எடுத்துட்டு மேலே போகவும் கரெக்டாக ராம் உட்காந்து ஊட்டிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே சீதாவும் தண்ணி டம்ளர் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ராம் சாப்பாடு ஊட்ட ஊட்ட சேது கண்ணில் அப்படியே கண்ணீர் வடியுது. என்ன மாமா இதை அழுதுட்டு இருக்கீங்க, இந்த நேரத்தில் நீங்கள் இப்படியெல்லாம் அழக்கூடாது அப்படின்னு சீதா ஆறுதல் சொல்லிட்டு இருக்க, எனக்கு இப்பதான் உயிரோடு இருக்கிறதுக்கும் வாழ்றதுக்குமான அர்த்தமே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சேது திரும்பவும் கண் கலங்கிட்டு இருக்காங்க. சீதா மகா இருக்கிறத பாத்துறாங்க. வேணும்னே அங்கிள் நீங்க முன்னாடி ஏதோ சொன்னீங்களே அது சொல்லுங்க அப்படின்னு கேட்கவும், ஆமா மீனாட்சி இருந்தாலே, மீனாட்சி நான் போதும்னு சொன்னா கூட கேட்கவே மாட்டேன், இன்னும் சாப்பிடுன்னு என்ன சாப்பிட வைப்பா, நான் போடுற ட்ரெஸ்ல இருந்து எல்லாமே அவ தான் செலக்ட் பண்ணி கொடுப்பா, என்ன ஒரு குழந்தை மாதிரி கவனிச்சுப்பா அப்படின்னு சேது சொல்ல, ஆமா அங்கிள் அவங்களுக்கு ஈகோ எல்லாம் இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவளுக்கு கொஞ்சம் கூட ஈகோவே கிடையாது, ஆடம்பரமும் கிடையாது அப்படின்னு ராமோட அம்மாவை பத்தி பெருமையா சேது பேசுறது கேட்டு மகா அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. நான் நிக்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு என்னை வெறுப்பேத்துறதுக்காக தானே நீ இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு மகா யோசிச்சுக்கிட்டு ரூம்குள்ள போறாங்க. சேது நான் இதை உங்களுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் சாப்பிட்டேன், ராம் ஊட்டி விட்டாங்கிறாங்க சேது. சரி சீதா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ கொஞ்சம் வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட,
நான் இதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வரேங்கிறாங்க. சரின்னு மகாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சீதா வெளியே வராங்க. ஏய் என்னடி நீ நினச்சிட்டு இருக்க? ராம் தான் உன் புருஷன், நீ எதுக்கு சேதுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு மகா கேட்கவும், இந்த மாதிரி அசிங்கமாக பேசாதீங்க, இதெல்லாம் சரியில்லைங்கிறாங்க சீதா. ஏய் என்னடி கத்துற? இந்த மகாலட்சுமி முன்னாடி நின்று கண்ணை பார்த்து பேசுகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு கேட்கவும், சும்மா கத்தாதீங்க, அங்கிள் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமும் இந்த மகா தான், எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் போகணும் அப்படின்னு சீதா சொல்ல மகா அப்படியே ஆஃப் ஆயிடுறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.